அதாவது நீங்க சொன்ன அந்த வீடியோ நான் பார்த்தேன் சார். திமுகவுல இருந்து ஒரு எம்எல்ஏ வந்திருப்பாங்களா, ஒரு எம்பி வந்திருப்பாங்களா, ஒரு கட்சிக்காரங்க வந்திருப்பாங்களா? கலைஞர் போச்சு பணம். ஆனா அந்த 2 மாசத்துல என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், நான் பஸ்ஸா இருந்தா என்ன இருக்கும். அழகிரி ஒரு நாள் வராரு, ஒன்னும் ரகசியம் இல்ல. அழகிரி வந்து கனிமொழி அரசாணை கொடுப்பாரு. கலைஞர் டிவிக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததால ஸ்டாலின் தானம்ல, நீங்க கனிமொழி ஜெயில இருக்கீங்க, ஸ்டாலின் தான் அப்ரூவ் ஆகிட்டு வெளியே வர வேண்டியதாங்க. இது வந்து ஒரு வெடிகுண்டு மாதிரி தான், ஒரு ஆட்டம் பாம் அணுகுண்டு மாதிரி. டிஎம்கேல 1,76,000 கோடி ரூபாய் ஊழல். ராஜா டிஎம்கே பேரு நாஸ்தி ஆகி போச்சு. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசப்பற்றாளர் வாசுதேவன் அவர்கள். வணக்கம் ஜி. இன்னைக்கு காலையில இருந்தே ஒரு ஆடியோ வெளியாகி பரபரப்பை உண்டாக்கி இருக்கு ஜி. தமிழகத்தில் ராசா அவர்கள், திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ராசா அவர்கள் பேசியதாக ஆடியோ 1, ஆடியோ 2 அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஆடியோ வெளியாகி கொண்டிருக்கிறது. அதில் பல தகவல்கள்லாம் வெளியாகி இருக்கிறது. அதெல்லாம் வைத்து நம்ம பார்க்கும்போது திமுகவின் தலைமையை சுற்றி ஏதோ ஒரு சூழ்ச்சி நடப்பதை போல புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தேர்தலில் எந்த விதமான பாதிப்பை திமுகவிற்கு உண்டாக்க போகிறது ஜி? நீங்க சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப கரெக்டான வார்த்தை அதுதான். நான் ரொம்ப நாளாவே நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ராஜா இவங்களை பிளாக்மெயில் பண்ண முடியும் அப்படின்னுட்டு ரொம்ப நாளாவே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவர்கிட்ட இந்த முதல் குடும்பத்தை பத்தி பல ரகசியங்கள் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ராஜா இன்னைக்கு இருக்கிற டிஎம்கே தலைமையை விட அதிக அது என்னது திறமைசாலி. அவர் ரொம்ப கால்குலேட்டடா மூவ் பண்ற ஆளுதான். அப்பேற்பட்ட ஒரு ராஜா இந்த 5 வருஷமா சும்மா இருக்காங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. கருணாநிதி இறந்தது 2018. அதுக்கப்புறமா இன்னைக்கு 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 வருஷத்துல எந்த மூமெண்ட்டுமே இல்லையே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கரெக்டா ஒரு மூமெண்ட் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் எப்படி, அதாவது நீங்க சொன்ன அந்த வீடியோ நான் பார்த்தேன் சார். அதுல 2 விதமான வீடியோ வரும் சார். ஒண்ணு ஜோரா இவர் தன்னுடைய ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்துறாரு. அவங்கள பார்க்க வந்தவங்க கிட்ட. நீங்க அதாவது இப்போ சென்னை மண்டலத்துக்கு பொறுப்பாளர் அவரு. சென்னை மண்டலத்துல ஏகப்பட்ட அதிருப்தி இருக்குது. எஸ்பெஷலி தாம்பரம், பல்லாவரம் இந்த சிட்டிங் எம்எல்ஏஸ்க்கெல்லாம் அவங்க கொடுக்கல அப்படிங்கிறதுனால அவங்க போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நடுவில் டிஆர் பாலு வரை அவங்க எல்லாம் சமாதானப்படுத்தினாங்க. ராஜா சமாதானம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் இந்த பழைய வீடியோவை யாருக்கு அது வீடியோ மறைமுகமா வீடியோ பண்ணி போட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு வெடிகுண்டு மாதிரி தான், ஒரு ஆட்டம் பாம் அணுகுண்டு மாதிரி டிஎம்கேல போய் வெடிக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் கரெக்டா நீங்க கேட்டீங்க, பரப்புரையில ஏதாவது பிரச்சனை வருமாட்டேன். பரப்புரையில எந்த பிரச்சனையும் வராது. ஆனா திமுகக்குள்ள இது ரொம்ப பெரிய சமாச்சாரமா பொதுமக்கள் வெளியில வந்துருச்சுன்னு சொன்னா, பொதுமக்களே டிஎம்கேனுடைய இன்றைய தலைமையை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இது ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் அரசியல் பாதிப்பு. இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது 2009 கேஸ், 2010, 2011. அதாவது அந்த 2G ஸ்பெக்ட்ரம் அலாட் பண்றதுக்கு நார்மலி ஒரு டெண்டர் ப்ராசஸ் இருக்கும். அந்த டெண்டர் ப்ராசஸ்ல லோயஸ்ட், அதுவும் ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி அதுல லோயஸ்ட் கொட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, முதல்ல வந்தவங்களுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு நிறைய, அதாவது மத்திய அரசுக்கு எவ்வளவு கிடைக்க வேண்டுமோ அதை விட மிக மிக குறைவான அமௌண்ட். இப்போ 1 லட்சம் கோடி கிடைக்கணும்னு சொன்னா மத்திய அரசுக்கு 5,000 கோடி தான் கிடைச்சிருக்கும். 1 லட்சம் கோடி கிடைக்க வேண்டிய இடத்துல 5,000 கோடி தான் கிடைச்சிருக்கு. அப்ப 95,000 கோடி நீங்க வெளி, அதாவது இந்த பிட்டர்ஸ் டெண்டர் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த கான்ட்ராக்டர்ஸுக்கே கொடுத்துட்டீங்க, அந்த கம்பெனிகளுக்கு கொடுத்துட்டீங்க, லாபமா கொடுத்துட்டீங்க. அதுல இருந்து உங்களுக்கு ஒரு கமிஷன் வாங்கிருக்கீங்கிற மாதிரிதான் குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட 1,76,00,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அதுல இவங்க எவ்வளவு கமிஷன் வாங்க, சில பேர் சொல்றாங்க 1,76,000 crore இவங்களே வாங்கிட்டாங்கன்னுட்டு.
அவ்வளவுதான் இருக்காது. ஆனா இவங்க அதுல ஒரு மிகப்பெரிய தொகை கமிஷன் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். கலைஞர் டிவி உங்களுக்கு தெரியும், ஐஎன்எக்ஸ் மீடியா, ராடியா டேப்ஸ், டாடா டெலிகாம், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதெல்லாமே சேர்ந்து வந்த சமாச்சாரம் தான். ஏர்செல் மேக்சிஸ், இது எல்லாமே சேர்ந்து பண்ணின ஒரு சமாச்சாரம் தான். அதுல வந்து கருணாநிதியுடைய பெயர் வந்தது, அவருடைய மகள் பேரு, அவருடைய மனைவி தயாளு அம்மாள் பேர் வந்தது. தயாளு அம்மாள் கடைசியில் அவங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, வீட்டிலே போயிட்டு விசாரிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஞாபகமே இல்லை, அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பாவம், அவங்களுக்கு உண்மையிலே ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. அந்த மாதிரி அது நின்று போச்சு. அதுக்கப்புறமா ராஜா வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஜெயில இருந்தாரு. அதுக்கப்புறமா வெளியில வந்தார். அப்போ அந்த சமயத்துல யாருமே என்னை வந்து பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இவர் இப்போ இந்த தேர்தல்ல சீட்டு கிடைக்காதவங்க அவரை போய் பாக்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சு, அநியாயம் ஆயிப்போச்சு, நம்ம தலைவர் ஒன்றும் பண்ணல, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்படி பேச்சு வரும்போது எவனோ ஒருத்தன் அதுல இவங்க பேச்ச ரெக்கார்ட் பண்ணிட்டாருங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னால ஒரு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. அந்த ரெக்கார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மன்மோகன் சிங், பிரணாப் முகர்ஜி, சோனியா காந்தி எல்லாருடைய பேரும் அதுல வரும். அவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணிவிடுவேன். நான் அழகிரி பேர் வரும். அழகிரி வந்து அவரை மீட் பண்ண மாதிரியும், நீ நாத்துக்கடா ஜெயில உட்கார்ந்து இருக்கிற, அவருடைய தம்பி தானே, அதாவது கலைஞர் டிவிக்கு தானே பணம் போச்சு, நீ ஸ்டாலின் தானே உள்ள இருக்கணும், கலைஞர் தானே உள்ள இருக்கணும், நீ என்னத்துக்கு உள்ள இருக்கிற, நீ வெளியில வா, அப்ரூவர் ஆயிடு அப்படிங்கிற மாதிரி அவரு சஜஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு பேச்சு அங்க நடந்துகிட்டு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி இருக்கா இல்லையா? ஆனா இது வந்து கோர்ட்ல நீங்க கேட்கலாம், கோர்ட்ல நீங்க எடுத்துட்டு போலாமே அப்படின்ட்டு. கோர்ட்ல தான் எடுத்துட்டு போனா அவங்க ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறது நம்ம கையில இல்லை. கோர்ட்டு இதை ஒத்துக்குங்க சொல்ற அளவுக்கு நம்மள்ட்ட அதிகாரமும் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரமும் கிடையாது. ஆனா இந்த கேஸ் எப்படி போயின்னு இருக்குங்கிறது நீங்க பாருங்க. அங்க இவர் அரெஸ்ட் ஆகுறாரு, இந்த மேட்டர் ரொம்ப பெருசா போகுது, மன்மோகன் சிங் அரசு ஆட்டம் கண்டு போகுது. மன்மோகன் சிங் அரசு கருணாநிதிக்கு போன் பண்ணி சொல்றாரு, இந்த மாதிரி மேட்டரையா, இதுல வந்து பிரச்சனை அதிகமாகுது, நாளைக்கு வந்து சிபிஐ உள்ள வருது அப்படின்னு சொன்ன உடனே, அந்த மேட்டர் தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்றாரு, ஜாஃபர் சேட் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு போலீஸ்காரரு, அவரை கூப்பிட்டு நீ வந்து மீனவர்கள் பிரச்சனைய, ஜாஃபர் சேட்டு தான் கருணாநிதியினுடைய பாதுகாவலர் கம் கண்ணு மூக்கு காது எல்லாமே அந்த காலத்துல. அதனால அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. கருணாநிதியினுடைய நிழல் மாதிரி ஒரு கான்பிடென்டா செயல்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவரு தான் அந்த மாதிரி சரி இதை திசை திருப்பி விட்டுறலாம் அப்படின்னுட்டு மீனவர் பிரச்சனையை வந்து பெருசு பண்ணி அது வந்து திசை திருப்ப பார்த்தாங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஏன்னா மீனவர் பிரச்சனை 1 நாள் 2 நாள் திசை திருப்பலாம். ஆனா இந்த மேட்ரு எப்படி இது பெரிய அளவுல வெடிச்சுது அப்படின்னு சொன்னா, சார் ஹிந்து ராமே அசந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல அவர் சொல்லுவார் சார். அதாவது இந்த பிராமணர் பத்திரிகைங்கிறது, அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்து ராம், இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் பிராமண பத்திரிகை கிடையாது, தினமணி சொல்றாங்களா இருக்கும். தினமணி, தினமலர் அதெல்லாம் வந்து பிராமின்ஸ் தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்பெல்லாம். இப்ப யார் இருக்காங்கன்னு தெரியல. அவங்களதான் பத்தி சொல்றாங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுல போயிடும் அப்படின்னு. 1,00,000 இதுல தலைப்பு என்ன போட்டாங்க தெரியுமா? அப்போ 1,76,000 கோடி ரூபாய் ஊழல் ராஜா. டிஎம்கே பேரு நாஸ்தி ஆயிப்போச்சு, மன்மோகன் சிங் பேரு நாஸ்தி ஆயிப்போச்சு. இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி நீங்க கேக்குறீங்க, எனக்கு என்ன தோன்ற தெரியுமா? இப்போ கூட ராஜா நினைச்சா அப்ரூவர் ஆக முடியும் அவர், ஏன்னா அந்த கத்தி தொங்கிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசு 12 வருஷம் ஆச்சு நரேந்திர மோடி அரசு அமைச்ச பிறகு, ஆட்சிக்கு வந்த பிறகு, இந்த 12 வருஷத்துல இந்த மேட்டர்ல ஒரு இம்மி அளவு கூட ஒரு நகர்வு ஏற்படல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, மர்மமா இருக்கு. யாராவது 2 பேர் பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டு அந்த ஏடிஆர் மாதிரி, பிரசாந்த் பூஷன் மாதிரி யாராவது போய் பண்ணி இந்த கேஸை ரீஓபன் பண்ணினா தான் உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 12 வருஷத்துல எவ்வளவு சமாச்சாரங்கள், எவ்வளவு எவிடன்சஸ், சாட்சியங்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்குங்கிறது நமக்கு தெரியாது. சோ இது உண்மையிலேயே இதை ரீஓபன் பண்ணினாலும் கூட சட்டத்திற்கு முன்னால் நிற்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா நீங்க என்ன கேட்டீங்க, சூழ்ச்சி இருக்குதான்னு கேட்டீங்க. அது ரொம்ப அப்ராப்ரியேட் வார்த்தை. நீங்க யூஸ் பண்ணின அந்த வார்த்தை மிகவும் சரி. அதாவது ராஜா வந்து ரொம்ப நாளாவே வந்து ஏன்னா
கருணாநிதிக்கு மேல ராஜாக்கு இருந்த அந்த மதிப்பு மரியாதை மு.க. ஸ்டாலின் மேல இல்ல. அதேதான் மற்ற அமைச்சர்களுக்கும். ஆனா மற்ற அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்க ஏரியால இப்போ ஏவாவேலு, சேகர் பாபு, ஐ பெரியசாமி, அனிதா ராதாகிருஷ்ணன், KKSSR, இவரு நேரு, துரைமுருகன், இவங்க எல்லாமே அவங்கவுங்க இடத்துல பெரிய ஆளுகளா இருக்கிறாங்க. மு.க. ஸ்டாலின் அவங்களுடைய அந்த குறுநிலங்கள்ல எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த விரும்பல. நீங்க என்ன லூட்டி அடிக்கணுமோ அடிச்சுக்குங்க, எவ்வளவு சுருட்டணுமோ சுருட்டிக்குங்க. எங்களுக்கு வர வேண்டியது 30,000 ரூபாய், 30,000 கோடி ரூபாய். இது நான் சொல்லல. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய டேப் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவரு தான் சொன்னார். அத 30,000 கோடி ரூபாய் உதயநிதிக்கு போகுது, சபரீசனுக்கு போகுது அப்படின்னு. அதையெல்லாம் சவுக்கு சங்கர் வேற இன்னொரு சொன்னாரு. சவுக்கு சங்கரும் வித் ஃபுல் ஆதாரங்கள், அதாவது ஆதாரங்கள் இருக்கிற மாதிரி, நம்ப தகுந்த மாதிரி தான் அவர் அதை சொன்னாரு. அதனால இந்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கவலைப்படல. எங்களை தனியா விட்டீங்க, சுதந்திரமா விட்டீங்கன்னு சொன்னா நாங்க உங்களுடைய பதவிக்கு, உங்களுடைய கட்சிக்கு ஆபத்தை விளைவிக்க மாட்டோம். ஆனா ராஜா எவ்வளவு நாள் சும்மா இருப்பார் சொல்லுங்க. ராஜா இன்னைக்கு கூட நான் சொல்றேன், ஆக்சுவலி சொல்ல போனீங்கன்னு சொன்னா கனிமொழிக்கும் அவருக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேப்பர்ல நம்ம நிறைய படிக்கிறோம், நிறைய ஊடகங்கள்லயும் பேசிட்டு வராங்க. ஆனா கனிமொழியை இவர் நம்பல, அண்ணன் நம்பல, அதாவது மு.க. ஸ்டாலின் நம்பல. இன்னைக்கு கூட கனிமொழியை டெல்லியிலேயே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ப்ராபப்ளி அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு நோக்கம், காரணம் இருக்கலாம். ஆனா ராஜா கனிமொழியை பயன்படுத்தி இந்த முதல் குடும்பத்திற்கு ஆபத்தை விளைவிக்கலாம், ஆட்சிக்கு ஆபத்தை விளைவித்திருக்கலாம். எப்போ 2021 22 விளைவித்திருக்கலாம். ஆனா இவ்வளவு நாள் ஏன் ராஜா வாயை மூடிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு கூட ராஜா வாயை மூடிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா இந்த டேப் லீக் ஆன பிறகு இன்னுமே பேசாம இருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஒண்ணு, அவர் மேல ஆக்ஷன் எடுத்தா என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, அவர் ஒரு தலித் தலைவர். தலித் தலைவர் மேல நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி இந்த நீங்க கேட்ட அந்த பரப்புரையில தாக்கம் ஏற்படுமான்னு கேட்டீங்க இல்லையா, கண்டிப்பா பரப்புரையில தாக்கம் ஏற்படும். அதனால இந்த ஸ்டாலின் அரசு என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஸ்டாலின் அதாவது டிஎம்கே என்ன பண்ணும், அரசே இப்ப கிடையாது, இப்போ தேர்தல் ஆணையத்துல கண்ட்ரோல்ல தானே இருக்குது. அதனால அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. கட்சி கட்டுப்பாட்டை மீறிவிட்டாய், அதனால உன்னை சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்ட்டு எலெக்ஷன் முடிஞ்ச 23 சாயங்காலமே ராஜாவுக்கு நோட்டீஸ் கொடுத்துருவாங்க, கெட் அவுட் அப்படின்னுட்டு. அதாவது கெட் அவுட் மோடின்னு சொன்ன மாதிரி கெட் அவுட் ராஜா அப்படிம்பாங்க. அப்போ என்ன ஆகும், அவர் திருப்பியும் இந்த பழைய குப்பையெல்லாம் கிளறி இவங்க மேல ஆதாரங்களை சமர்ப்பிப்பாரு, சாட்சியங்கள் சமர்ப்பிப்பாரு. இது என்னுடைய கை ஒண்ணுமே கிடையாது, இந்த குடும்பம் தான் சம்பாதிச்சது, நான் ஒண்ணும் சம்பாதிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. இப்போ இந்த முதல் குடும்பத்துக்கு ராஜாவினுடைய மற்ற லீலைகள் பத்தி ஏதாவது மர்மங்கள், ரகசியங்கள், அதற்கான ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னா அது எனக்கு தெரியாது. அப்போ இவங்க கையில ஆதாரம் இருக்கலாம் அப்படின்னா ராஜா நினைக்கலாம். நம்மளை பத்தி ஆதாரங்கள் ராஜா கையில இருக்கு அப்படின்ட்டு இவங்க நினைக்கலாம். அதனாலதான் சரிப்பா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ஆனா நம்ம 2 பேரும் விலகியே இருப்போம் அப்படிங்கிற மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. ராஜாவுக்கு முதல்வர் ஆகிறதுக்கு ஆசை உண்டு, ரொம்ப நாளாவே உண்டு. இவரை விட எனக்கு அதிகம் தகுதி இருக்கு அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. ஆனா இதெல்லாமே ராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறது தெரியல. ஆக மொத்தம் இந்த ஆடியோ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அணுகுண்டா தான் நான் நினைக்கிறேன். டிஎம்கேக்கு எக்கச்சக்கமா ப்ராப்ளம் இருக்கு, ஏற்கனவே ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. காங்கிரஸ் கூட ப்ராப்ளம் இருக்குது, திருமாவளவன் கூட ப்ராப்ளம் இருக்கு, கம்யூனிஸ்டுகள் கூட ப்ராப்ளம் இருக்குது. எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டாங்க. டிஎம்டிகேனுடைய ப்ராப்ளம் என்னடான்னா, அந்த அம்மா சொல்லிட்டாங்க, நான் வேற எங்கேயுமே போயிட்டு பிரச்சாரம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அவங்க 2 பேர், அவங்க அம்மா பையன் 2 பேர் இடத்துல மட்டும்தான் பிரச்சாரம் பண்ண போறாங்க போல இருக்கு. அவங்களுடைய வாக்குகள் ஒருங்கிணைக்கப்படவில்லை. அதாவது டிஎம்டிகே வாக்குகள் ஒருங்கிணைக்கப்பட்டால்தான் அந்த கூட்டணி அமைச்சருக்கான கொஞ்சமாவது பலன் இருக்கும். அது கூட இப்போ டிஎம்கேக்கு கிடைக்க போறது. இது மாதிரி பல ப்ராப்ளம்ஸ்ல டிஎம்கே மாட்டிக்கிட்டு இருக்கு.
ஏற்கனவே வந்து மாணிக்கம் டாக்கூர் வந்து இவங்க தான் மாற்ற சொன்னதா அவங்க சொல்றாங்க. அதாவது தேர்தல் பொறுப்பாளர், ஆணையர் அப்படிங்கிற மாதிரி. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்படி ஆயிருந்ததுன்னு சொன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே வந்து காங்கிரஸ் கட்சி டிஎம்கே மேல கடுப்புல இருக்கு, டிஎம்கே காங்கிரஸ் மேல கடுப்புல இருக்கு. காங்கிரஸ் வேட்பாளர்கள் எங்கெங்கெல்லாம் நிக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவங்கள கட்டம் கட்டி தோக்கடிக்கிறதுக்காக டிஎம்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் வந்து இவராவே முன் வந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு உடனே தெற்கு மாவட்டங்கள்ல தான் ஓரளவுக்கு டிஎம்கே தொண்டர்கள், ஆதரவாளர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே ஓரளவுக்கு ஹாப்பியா இருக்கிறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா இப்ப கூட நான் சொல்றேன், காங்கிரஸ் வாக்குகளும் விசிக வாக்குகளும் இந்த முறை டிஎம்கேக்கு ஒட்டு மொத்தமா 100% கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்காது. டிஎம்கே வாக்குகள் இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே கிடைக்காதுங்கிற போது கூட்டணி 100% தோல்வி. ஒரு முறை தோல்வி அடைஞ்சிட்டாங்க, இவங்க வந்து திருப்பி ஆட்சியை பிடிக்கல, அதிகாரத்துல இல்லை அப்படின்னு சொன்னா அங்கதான் மத்திய பாஜக உள்ள பூந்து விளையாடும். அப்போ இந்த ஆடியோ டேப்பு இதுக்கப்புறமா வரப்போறது, இதுக்கு முன்னால வந்ததெல்லாம் தோண்டி எடுக்கப்பட்டு திமுக குடும்பம் will be exposed to the public. Thank you. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள். Thank you.